கணக்கான காலங்களில் நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் யார் இப்போ டச்ல இருக்காங்க? என்னோட ஆக்ட் பண்ணவங்க யாருமே கான்டாக்ட்ல இல்லை. 4.5 வருஷம் கேப் வந்து என்ன அப்படியே கான்ட்ராஸ்டா மாத்திடுச்சு. அந்த பிரேக் எடுத்தீங்க இல்லையா, அது லவ்னால தானா? லவ் தான் வரமுல்ல அதை விட்டு. Indian Princess exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீவிசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். சிங்கிள் பசங்க ஷோ எப்படிங்க நீங்க எப்படி அங்க வந்தீங்க? 4.5 வருஷம் ஆச்சு ஸ்க்ரீன்ல அப்பியர் ஆகி. முன்னாடி ஒரு பேடான ஒரு ஃபேஸ் இருந்தது, போறேன் அப்படின்ற மாதிரிலாம். பிரேக் எடுத்தீங்க இல்லையா ஒரு 4 வருஷம், அது லவ்னால தானா? லவ் தான் வரமுல்ல அதை விட்டு. பிரேக்கப்ன்றது ரொம்ப பெரிய வார்த்தை. நம்மளது வந்து டிஆர் சார் மாதிரி ஒருதலை காதல் தான். அதுவே என்னால முடியல. காதலால 4 இயர்ஸ் நமக்கு போயிடுச்சு அப்படின்னு உட்கார்ந்தேன். இன்னைக்கு அந்த காதலால தான் எனக்கு ஷோவே கிடைச்சிருக்கு. 4.5 வருஷம் கேப் வந்து என்ன அப்படியே கான்ட்ராஸ்டா மாத்திடுச்சு. அத்தனை பேர் என்ன மாத்துறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணாங்க. முடியும் அவ்வளோ பேர் இல்லாதது. ஸோ அவ மாத்தினான்னும் போது ஓகே, கடவுள் வந்து ஒரு மென்டராகவும் இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அமைச்சிருக்காரு நமக்கு அப்படின்றது. பிரணிகா வர்றதுக்கு முன்னாடி 10 பேர் இருக்காங்கன்றப்ப உங்களுக்கு தோணுச்சு இவங்க வந்தா நல்லா இருக்கும். சாந்தினி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் வந்து பிரணிகா அளவுக்கு இருந்திருக்க. சாந்தினி கெமி இந்த டைலாக் ஒன்று வரும்ல, உருவத்துல நான் வேணா நான் பொம்பளையா இருக்கலாம், ஆனா நிஜத்துல ஆம்பளடி. அவங்க சரியான போல்டா. சிங்கிள் பசங்க ஷோல உங்களுக்கு ஃபேவரட் பேர் பெஸ்ட் அப்படின்னு தோன்ற பார் யாருன்னா தமிழும் கீர்த்தனா. எத்திக்ஸ் அப்படின்றதுல என்ன அப்படியே ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி என்னை விட ஜாஸ்தினே வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த ஷோக்கு அடிப்பாங்க கீழே, இது அந்த மாதிரி ஷோ இந்த மாதிரி ஷோ அப்படின்னு. எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். இப்போ அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்கும் ஒன்று இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ஆடியன்ஸ் யோசிக்கிறது இல்லையா ரொம்ப கஷ்டம். கணக்கான காலங்களில் நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் யார் இப்போ டச்ல இருக்காங்க? என்னோட ஆக்ட் பண்ணவங்க யாருமே கான்டாக்ட்ல இல்லை. கணக்கான காலங்கள் பண்ணும்போது ஐ வாஸ் இன் மை 10th ஸ்டாண்டர்ட். 250 ரூபா சம்பளம். +1 +2 ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இருந்தால் அங்கே சுற்றி. என்னோட டவுன்ஃபால் ஆகும்போது யாருமே இல்லை. எனக்கு எப்படின்னா அன்பை வந்து ரிசீவ் பண்றதுல ரொம்ப அன்லக், ஆனால் அன்பை கொடுக்கறதுல நான் தான். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல ராகவேந்திரன் தான் இருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் பிரியா. கரெக்ட். சிங்கிள் பசங்க ஷோ அப்படின்னு பார்க்கும்போது எப்படிங்க நீங்க எப்படி அங்க வந்தீங்க? என்ன கதை? அது ரொம்ப பயங்கர ஆச்சரியமான கேள்விதான். ஏன்னா இப்போ தெரியும், எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து ஒரு 4.5 வருஷம் ஆச்சு ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகி, ஆன் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகி. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு பேடான ஒரு ஃபேஸ் இருந்தது. இந்த மாதிரி மீடியாவை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை அறியாமல் இருக்கும் தெரியுமா ஒரு சிச்சுவேஷன். நம்ம அப்போ வந்து நம்ம என்ன பேசுகிறோன்ற அறிவு நமக்கே இருக்காது. ஸோ அதை நானே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி கண்டதுக்கெலாம் போயிட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த 4.5 வருஷம் கேப் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆடிஷனுக்கு வந்தது, சிங்கிள் பசங்க ஆடிஷன் வந்தது. இதுக்கும் ப்ராப்பரான ஆடிஷன்ஸ், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆடிஷன், ஒரு 4 லெவல் ஆடிஷன் இருந்தது. அது எல்லாருமே கிளியர் பண்ணி தான் அவங்க எடுத்தாங்க ஆக்சுவலி. அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து ஷோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டாங்க. பட் இந்த ஷோவோட ஐடியா கேட்ட உடனே எனக்கு இன்னும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. நம்ம ஒரு மாஸ்க் அழகாக போட்டுடலாம், நான் இப்படி தான், நான் ரொம்ப நல்லவன், அந்த மாதிரிலாம் காமிச்சிக்கலாம். பட் அந்த இடத்துல வந்து இதுதான் நான்றது தான் அந்த ஷோ. நம்ம வந்து ஒரு பொண்ணை வந்து இம்ப்ரெஸ் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னாலே அதில் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல்னஸ் இருந்தால் கூட கண்டுபிடிச்சிருவாங்க மக்கள். நம்ம அந்த ஷோவில் அப்படி ஏமாற்ற முடியாது. சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா என்னோட செகண்ட் இன்னிங்ஸ் இது. ஆமாம், அந்த செகண்ட் இன்னிங்ஸ் பிளாஸ்டாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நானும் ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். அண்ட் சிங்கிள் பசங்க ஷோ அப்படின்னு பார்க்கும்போது பொண்ணுங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது தான்ப்பா உங்களுக்கு. இவங்க மென்டர், இவங்கள்ட்ட வந்து நீங்கள் கற்றுக்கணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கற்றுக்கிட்டீங்க தன்னால இம்ப்ரெஸ் பண்ணுறது? கற்றுக்கிட்டேன்றதை விட டு பி ஃப்ராங்க், என்னோட மென்டார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த ஷோ ஆரம்பித்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் அங்கேயும் பயங்கர இன்ட்ரோவர்ட்டாக தான் இருந்திருப்பேன். சரி, நம்ம ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அந்த 4.5 வருஷம் கேப் வந்து என்னை அப்படியே கான்ட்ராஸ்டாக மாற்றிடுச்சு. நான் ரொம்ப ஜாலியான ஒரு டைப்பு. அப்படியே வந்து சைலண்ட்டாக ஓகே, எதுக்கு தேவையில்லாமல் நம்ம அமைதியாக இருப்போன்ற மாதிரி தான் இருந்தேன். பட் எனக்கு அவன் வந்து மென்டராக உள்ள வந்ததுக்கப்புறம் 2 எபிசோடில் என்ன மாற்றிட்டா. ஓகே, அப்படியே மாற்றிட்டா.
ஸோ தட் இஸ் கால்ட் ஒரு மென்டார் அப்படின்றதுக்கு ப்ராப்பரான ஒரு மீனிங் அது தானே. சாரி மாற்றுமா எனக்கே ஆச்சரியமா, எனக்கு அத்தனை பேர் என்ன மாற்றுறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணாங்க. வெளியில் வா இதை விட்டு முடியும்னால அவ்வளோ பேர் இல்லாதது. ஸோ அவள் மாற்றினான்னும் போது ஓகே, கடவுள் வந்து ஒரு மென்டராகவும் இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அமைச்சிருக்காரு நமக்கு அப்படின்றது தான் பிரணிகா. அண்ட் அவள் சேட்டர் பாக்ஸ், அவள் பயங்கரமாக பேசுவா, ஜாலியாக இருப்பா. அண்ட் அவளுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு ஒத்துமை என்னன்னா, ரெண்டு பேருமே சின்ன வயசுலேயே ஃபேமிலியோட பேர்டனை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் கூட கணக்கானம் காலங்கள் பண்ணும்போது ஐ வாஸ் இன் மை 10th ஸ்டாண்டர்ட். ஆமாம், 10th அப்போ 250 ரூபா சம்பளம். எப்படி ஸ்கூல் முடிச்சுட்டு போவீங்களா நீங்க? 10th ஆன உடனே அந்த ரிசல்ட்ஸுக்கு டைம் இருக்கும்ல, கிடைச்சது அப்பதான் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அதுக்கப்புறம் +1 +2 ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ. ஓகே, +2 வந்து 15 நாள்ல கரஸ்ல பண்ணி பாஸ் ஆயிட்டேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எப்படியோ அது சத்தியமா நம்ப முடியல. இன்னி மட்டும் யார் எக்ஸாம் வந்து சத்தியமா கிடையாதுங்க, சத்தியமா கிடையாது. நான் சரியான மக்கு. கிரெடிட்ஸ் எங்க அம்மாக்கும் அக்காக்கும் தான். அப்படிலாட்டிலாம் சத்தியமா கோட் விட்டுருப்பேன். ஸோ அதுலேருந்தே அவளுக்கும் எனக்கும் ஒரு ஜெல் ஆரம்பிச்சது. அண்ட் அவளுக்கு வந்து குழந்தை அடாப்ஷன் இருக்கு தெரியுமா? ஸோ அதில் எனக்கு வந்து நான் அதில் இன்னி மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கேன். கல்யாணம் ஆனாலுமே நான் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்க்கணுன்றதான். நம்ம வந்து ஷோவில் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அவங்க நினைக்கலாம், நினச்சிட்டு அவங்க சும்மா ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடலாம், சும்மா கண்டென்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஷோவில் எதுவுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் ரியலிஸ்டிக். உள்ள என்ன இருக்கோ எல்லாமே அப்படிதான். மற்றவங்க வந்து சொல்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அது அப்படியே. ஸோ அவளும் அந்த இடத்துல அந்த விஷயம் சொல்லும்போது எனக்கு அவங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இதுவாக இருந்தது. அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவ். நம்மளே ரொம்ப டவுனாக இருந்தால் கூட, இப்போ கூட இந்த ரவுண்டில் வந்து ஒரு சாங் ஒன்று சிம்பு சார் இது பண்ணியிருப்போம். அது வந்து கரெக்டாக 8 ஹவர்ஸில் ஷூட் பண்ணுது. 8 ஹவர்ஸில் அதாவது 104 ஷார்ட் எடுத்திருக்கோம். அதில் 98 ஓகே ஷார்ட்ஸ். 9 o'clock ஆரம்பிச்சு சாயங்காலம் 7 o'clockலாம் பேக். பட் ஆன் ஸ்க்ரீன் அது வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா, சி வி ஹேவ் சம் எத்திக்ஸ். நாங்கள் ஆர்டிஸ்ட்ன்றதுனால எங்களுக்கு எந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற ஐடியா எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இந்த ஷோக்கு அடிப்பாங்க கீழே, இது அந்த மாதிரி ஷோ இந்த மாதிரி ஷோ அப்படின்னு. சி எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். இப்போ அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்கும் ஒன்று இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ஆடியன்ஸ் யோசிக்கிறது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேற ஒன்று. அண்ட் ஷீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் இப்போ கூட ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்கா. ஸோ இந்த ரவுண்டில் அவளுக்கு வந்து ஒரு ஸ்டவ்வை ஜெயிச்சு அவளுக்கே கொடுத்தாச்சு. வீட்டுக்கு இதான் கிஃப்ட் அப்படின்னு, புது வீட்டுக்கு. முக்கியமாக என்னன்னா, பழகின உடனே அது எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஒரு அவ தெரியாது அவளுக்கு வந்து நான் மேலே நான் எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்றது அவளுக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. பட் எனக்கு எப்படின்னா, அவ கொஞ்சம் அழுதுட்டாலும் எனக்கு இங்கேருந்து தெரிஞ்சிடும், நான் ஆஃப் ஆகிடுவேன். இப்படிலாம் எனக்கு ஆனதே இல்லை. ஒரு ஃப்ரெண்டுக்காகலாம் இப்படிலாம் அழுது நான் ஆனதே கிடையாது. அண்ட் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இருந்தால் அங்கே சுற்றி. என்னோட டவுன்ஃபால் ஆகும்போது யாருமே இல்லை, பின்னாடி 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ இப்படி ஒருத்தி வந்து ஃப்ரெண்டாக நம்மளை வந்து மாற்றினா அப்படின்னா, கிட்டத்தட்ட ஆட்டோகிராஃபில் வர சேரன் ஸ்னேகா மாதிரி தான் அப்படிதான் உண்மையிலேயே. ஓகே, ஸோ அப்படிதான் உங்க இது, நீங்க சேரன் அவங்க ஸ்னேகா அப்படியான அப்படி எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். ரொம்ப ஒரு பியூரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பா. அண்ட் இன்னும் நான் பார்த்த பிரணிகாவோட பர்த்டேக்கு உங்களோட போஸ்ட் நீங்க நிறைய ஒரு மாதிரி எழுதிலாம் போட்டிருந்தீங்க, ரொம்ப எமோஷனலா. அவளுக்கு என்னன்னா, எனக்கு எப்படி ஆயிட்டேன்னா, இப்போ காலையில அவளுக்கு ஒரு ஹாய்
இல்லை ஒரு ஏதாவது ஒன்று அனுப்பலாம், எனக்கு ஒரு மாதிரி அந்த என்னடா நம்ம டே ஆரம்பிச்ச மாதிரியும் இருக்காது, ஃபினிஷ் ஆகிற மாதிரியும் இருக்காது. அவங்க அனுப்புகிறாங்களோ இல்லையோ, எனக்கு எப்படின்னா நான் வந்து அன்பை வந்து எதிர்பார்க்கறது இல்ல, ரிசீவ் பண்றதுல ரொம்ப அன்லக்கி. ஆனா அன்பை கொடுக்கறதுல நான் தான் லக்கி. நீங்க லக்கி தாங்க, கொடுத்துருவேன், முதல்ல கொடுத்துருவேன். நீங்க கிடைக்கிறீங்களா, அவங்க தான் லக்கி சொல்ல. ஸோ அதனாலதான் நான் அவளுக்கு போஸ்ட் இது நிறைய போடுவேன். எனக்கு இப்போ கூட நான் போட்டேன், என்ன கூட நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க, அவளை சப்போர்ட் பண்ணுங்க, அது எனக்கு போதும் அப்படி. இப்போ இங்க இவ்வளவு சொல்றீங்களா, அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களா நீங்க பிரணிகா? ரொம்ப ஷேர் பண்ண முடியாது. நான் அவங்க கிட்ட வந்து சொல்லியிருப்பேன்னா இந்த அளவுக்கு ஒரு வேவ்லென்த் இருக்கு, அவ கூட நான் பேசுவேன். பட் யாரா இருந்தாலுமே உண்மையான அன்பு ஒருத்தங்க மேல வச்சிருக்கோம் இல்லையா, யாரு ரொம்ப அஃபெக்ஷனட்டா வச்சிருக்காங்களோ அன்பு ஜாஸ்தி, அந்த அன்பை காமிக்க மாட்டாங்க. அதுதான் விஷயம். காமிச்சிட்டாங்கன்னா டே அவன் ஃபேக்கு, சும்மா ஏதாவது ஒன்று வந்து இது பண்ணிட்டு இருக்கான்றவங்க. ஸோ அதனாலே எந்த இடத்துல சப்போர்ட்டிவாக இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும். அந்த இது கேட்கலாமான்னு தெரியல, பட் அந்த பிரேக் எடுத்தீங்க இல்லையா ஒரு 4 வருஷம், ஒரு அஃபெக்ட் ஆனீங்களா, அது லவ்னால தானா? லவ் தான். நான் ஷோலேயே நான் சொல்லிட்டேன், அது வந்து லவ்வால தான் அஃபெக்ட் ஆச்சு. சீரியல் ஆக்டர்ஸ் தான் அவங்களும். அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வர முடியல அதை விட்டு. பிரேக்கப்ன்றது ரொம்ப பெரிய வார்த்தை. பிரேக்கப்னா 2 சைடுமே இருக்கணும் காதல். நம்மளது வந்து டிஆர் சார் மாதிரி ஒருதலை காதல் தான். அதுவே என்னால முடியல. அதுதானே ரொம்ப பெயின். அது ரொம்ப கஷ்டம் கூட ஓகே, அது ரொம்ப பெயின் ஆயிடும். ஆனா ஒன் சைடு வச்சுட்டு சொல்லவும் முடியாம இல்லையா சொல்லிட்டேன் அட்லீஸ்ட். ஸோ எனக்கு நான் அப்புறம் வந்து என்னடா ஒரு காதலால 4 இயர்ஸ் நமக்கு போயிடுச்சு அப்படின்னு உட்கார்ந்தேன். இன்னைக்கு அந்த காதலால தான் எனக்கு ஷோவே கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பிளான் மாதிரி தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே அமையணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா அவ்வளவுதான், அப்படியே போயிட்டு இருக்கு ஃப்ளோல. சூப்பர். ஸோ அங்க செட்ல வந்து நிறைய கப்புள்ஸ் இருக்காங்க, பேர்ஸ் இருக்காங்க. அங்க வந்துட்டு நீங்க வந்து பிரணிகா வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐடியா இருந்திருக்காது யார் வர போறாங்க. பட் அங்க ஒரு 10 பேர் இருக்காங்கன்றப்ப உங்களுக்கு தோணுச்சு இவங்க வந்தா நல்லா இருக்கும் நமக்கு. எனக்கு அப்படின்ட்டு எனக்கு இல்ல. ஏன்னா இந்த ஷோ வந்து காம்படிட்டரா தான் நான் உள்ள வந்தேன். யார் எனக்கு பேரா அமைஞ்சாலும் அந்த பேரை நம்ம தான் அடாப்ட் பண்ணிக்கணுன்றதான் விஷயம். கேர்ள்ஸ்லேயே ரொம்ப ஜாஸ்தியான பாண்டிங் அப்படின்னா சாந்தினி தான். நாங்கள் வந்து கொஞ்சம் இயர்ஸாகவே எங்களுக்குள்ள அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. சாந்தினி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் வந்து பிரணிகா அளவுக்கு இருந்திருக்காது. டெஃபினட்டா இருந்திருக்காரு. அவ என்ன மாத்திட்டா மொத்தமா. சாந்தினி பார்த்தா கோச்சுக்க மாட்டாங்க, அவ கோச்சிக்கவே மாட்டா. ஏன்னா சாந்தினி பத்தினா ஒரு விஷயம் சொல்லணும், அவ நிறைய உள்ள வச்சுப்பா, அவ மூஞ்சில காமிக்கவே மாட்டா. அது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அது ரொம்ப முக்கியம், போல்டாவ. அண்ட் அவ லைட்டா கண்ணு கலங்கினாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏதோ ப்ராப்ளம், இங்க வாங்க மேடம்னு கூப்பிட்டுருவேன். ஸோ கெமியும் அதே மாதிரி தான். எனக்கு அவனும் இன்னும் போல்டவன். சாந்தினி கெமி. இந்த டைலாக் ஒன்று வரும்ல, உருவத்துல நான் வேணா நான் பொம்பளையா இருக்கலாம், ஆனா நிஜத்துல ஆம்பளடி. அந்த அவங்க பயங்கர போல்ட். அவங்க சரியான போல்ட். அவங்க சாந்தினி ரொம்ப லாங்கான பழக்கம். பட் கெமி வந்து இங்க வந்தோடனே தான் பார்த்தனேவேப்பா, இந்த பொண்ணு வந்து எதுவா இருந்தாலும் தாண்டிடுவா லைஃப்ல. அவளுக்குலாம் யாருமே வேண்டாம் இல்ல, அவங்களே போல்டா ஃபேஸ் பண்ணி சர்வே பண்ணி போயிடுவாங்க. அவெல்லாம் செம கிஃப்டட். அப்போ கணக்கான காலங்கள்ல நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் யாரு இப்போ டச்ல இருக்காங்க, பேசுறீங்களா எல்லாத்தையும்? 3 பேர் டச்ல இருக்காங்க. இர்ஃபான் அண்ணா டச்ல இருக்காரு. அவர் எப்பவும் போலதான், அது வந்து மாறாத ஒரு கேரக்டர். எங்க அண்ணன் இன்னும் அப்படியே டச்ல இருக்காரு. உன்னி டச்ல இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின், பச்சை, 4 பேர் தான் டச்சில் இருக்காங்க. பாருங்க, அதுலேயும் என்னோட ஆக்ட் பண்ணவங்க யாருமே கான்டாக்டில் இல்லை. என்னோட சீசனில் ஆக்ட் பண்ணவங்க யாருமே கான்டாக்டில் இல்லை. நாங்கள் அடுத்து தானே வந்தோம். ஸோ அவங்க எல்லாரும் தான் இப்போதைக்கு கான்டாக்டில் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி பிரேக் ஒன்று அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சார். ஸோ ஒரு மோட்டோ இருக்கு உங்களுக்கு இந்த ஷோக்கு வந்ததுக்கு? இல்லை, அதுதான் ஒரு ஹெவியான ஒரு மோட்டோ, இதை நான் பண்ணணும். டெஃபினட்டாக எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் வாட் ஐ டூ. சரி, ஒரு எபிசோடுக்கு ஒவ்வொரு டிஃபரன்சியேஷன் காமிச்சாதான் அவன் பேர் ஆர்டிஸ்ட். காம்படிஷனும் அதுதான்.
ஒரு எபிசோடில் ஆரம்பிச்சதே கிட்ட 10 எபிசோட்லேயும் பண்ணிட்டே இருந்தால் அது என்ன காம்படிஷன் இருக்குது? கண்டிப்பாக இது சொல்லியே ஆகணும். திவ்யா காதல் கொண்டேன் அந்த ஒரு கேரக்டர் வாவ் அப்படின்னு இருந்தது எனக்கு பார்க்கும்போது. தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக இருந்தது உண்மையாகவே. அண்ட் அதுக்கான ஒரு இதாக இருக்கும், ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், அந்த டக்கு டக்குன்னு மாற்றி பேசுறது, எப்படி எத்தனை நாள் அதை ஆக்சுவலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி? ஒரு நாள் தான். ஒரு நாள் அன்னைக்கு காலையில் சொல்லிட்டேனே அதான். ஜிபி முத்து சார் சொன்னா நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சு பிரணிக்கா இருந்தா அவ்வளோதான்ற மாதிரி ஆயிட்டேன் நான். அவன் வந்து எப்படின்னா நம்மளே சும்மா உட்காந்தா கூட டயர்டாக அவ்வளோ உட்காந்துருப்பா. சரி நான் வேணா ஆயிக்கிறேன், பூஸ்டப் அவனை வேணா பண்ணி விட்டுறன்ற மாதிரி அவளோட கேரக்டர். அண்ட் அவங்க அம்மாவும் அப்படி தான், அவங்க ஃபேமிலி அப்படி தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி, க்யூட்டஸ்டான ஃபேமிலி அது. அண்ட் அவளோட சிஸ்டர் தங்கச்சி இருவா, அது செம்ம க்யூட். இன்னும் ஓகே எனக்கு எப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, பல்லவனில் வர சந்தியா மாதிரி ஒருத்தர் இருக்கணும், சேரனில் ஆட்டோகிராஃபில் வர ஸ்டேகா மாதிரி ஒன்று இருக்கணும். நான் கடவுளுக்கு அதுக்கே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு காமிச்சதுக்கே ரொம்ப நன்றி அப்படின்னு. கண்டிப்பாக. அண்ட் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சிங்கிள் பசங்க ஷோவில் உங்களுக்கு நிறைய பேர் இருக்க மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் பேர், இவங்க பேர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு? எனக்கு ஃபேவரட்டான பேர்னா இந்த ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் எனக்கு வராது. ஒரே பேர் எனக்கு ஃபேவரட்டாக அங்கே இருக்கிற ஒரே பேர். சரி நீங்கள் சும்மா சரி நான் யாரை வந்து உள்ளே வச்சிருப்பேன்னு சும்மா கெஸ் பண்ணுங்க. ரொம்ப போற சான்ஸே இல்லை. நான் எப்படி என் பேரையே சொல்லுவேன். அவ யாரா இருக்கும்? நல்லா ஃபௌசி அவங்க இல்லை நான் நிறையா சொன்ன ஆப்ஷனாக சொல்லிடுவேன். நீங்கள் இல்லை 2 மட்டும் சொல்லுங்க. 2 சொல்லுங்க. சாந்தினி தென் விக்னேஷ். 2 சாந்தினி அவங்க பேர், விக்னேஷ். எனக்கு அந்த இடத்துல எனக்கு வந்து பெஸ்ட் அப்படின்னு தோன்ற பார் யாருன்னா தமிழும் கீர்த்தனாவும். ஏன்னா நான் வந்து கண்ணால் பார்த்தது என்ன அப்படின்னா, தே ஆர் டூயிங் தேர் ஒர்க் லைக் மீ. சரி நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? வேலை பார்க்க வந்திருக்கோம். ஸோ அதில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒர்க் அப்படின்னா அவங்களோட பாண்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும். பட் அந்த எல்லன்னு ஒன்று இருக்குல்ல, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எத்திக்ஸ் அப்படின்றதுல என்னை அப்படியே ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி, என்னை விட ஜாஸ்தினே வச்சுக்கோங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த காம்படிஷனாக இருக்கட்டும், ஷோவாக இருக்கட்டும், நான் உள்ளே வந்தது வந்து என்ன மாதிரி கஷ்டப்படுற ஆளுங்க வந்தீங்க அப்படின்னா ஜெயிக்கலான்றதை ப்ரூவ் பண்ணணுன்றதுக்கு தான் நான் உள்ளே வந்தேன். அண்ட் என்றைக்குமே வந்து நம்ம ஜெயிக்கணுன்றதுக்கு என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் அடுத்தவங்களை தோக்கடிக்கணுன்றதுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. நான் அதில் மட்டும் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். இப்படி ஒரு ஷோக்கு போகிறேன்னு சொன்னப்போ வீட்டில் என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு வீட்டில் என்ன சொன்னாங்க, எதுவுமே இல்லாததுக்கு நீ இந்த ஷோக்கு போ, டெஃபினட்டாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா அத்தனை பேர் வந்து டெக்னிக்கல் டீம் ஒரு ஆர்டிஸ்ட்டை எடுக்கிறாங்க அப்படின்னா சும்மா காரணம் இல்லாமல் எடுக்க மாட்டாங்க இல்லையா. அண்ட் எங்கள் அம்மா எனக்கு சொன்னது என்னென்னா, எங்கே வேணால் நீ ஒன்றை கூட இங்கே இறக்கிக்கோ கீழே. ஷோவில் கேமராவுக்கு பின்னாடி வேலை பார்க்குற டேரக்டராக இருக்கட்டும், ஈபியாக இருக்கட்டும், நீ அவங்கள எங்கேயுமே இறக்குறத நான் பார்க்கவே கூடாது. நீ என்னைக்கு அவங்களுக்கு இறக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உன் அறியாமே கிரியேட் ஆகுதுன்னு நீ அன்றைக்கே தோத்துட்டேன்.